ஒரு ரெவரண்ட் ஐயா கிட்ட கேட்டேன், ஐயா ரெவரண்ட் ஐயா, இந்த ரெவரண்ட்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேன். அது எனக்கு தெரியாது. ரொம்ப பேருக்கு தெரியாதுங்கிறதே தெரியாது. ஏன் எனக்கே தெரியாது. பொதுவா நம்ம பாத்தீங்கன்னா அன்பழகின்னு ஒரு பொண்ணு உள்ள வருது, அன்பு செல்வின்னு ஒரு பொண்ணு உள்ள வருதுன்னா அந்த பேரை பாஸ்டர்ஸால சகிக்க முடியாது. அதை எப்படியாவது ஜெசிகா மாங்கா புளியங்காங்க ஏதாவது ஒரு வெள்ளக்கார பேரை போட்டு விட்டா அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். இந்த பொண்ணு அந்த பேர்ல உள்ள வந்தா இன்னைக்கு இந்த பேர்ல நிக்கிறா பிரதர், அதுல என்ன பெரிய விசேஷம் இருக்குது? ஜேக்கப் அப்படின்னா ஏமாத்துக்காரா அப்படின்னு அர்த்தம். ஜான் ஜேக்கப்னா ஜான் திருடன். அந்த பேரை நம்ம சந்தோஷமா வச்சுக்குவோம். ஆமா, ஜேக்கப் ஜேக்கப் அப்படின்னா திருடா திருடா, அதுல சந்தோஷமா அந்த பேர் வச்சுக்கோ. ரோஜா அப்படின்னா இந்து பேரு, ரோஸ்னா கிறிஸ்டின் பேர். அன்பழகனாக இருந்தேன், இப்பொழுது யாக்கோபாக மாறி இருக்கிறேன். யாக்கோபுன்னா திருடன் அர்த்தம். அன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு, பாஸ்டர் எனக்கு வெளுப்பான், அதாவது சுண்டுன ரத்தம் வர மாதிரி ஒரு பெண்ணு பாருங்க. அப்ப நான் சொன்னேன், திங்கள் சந்தையில இருந்து குளச்சலுக்கு போற வழியில ஒரு குஷ்டரோக ஆஸ்பத்திரி இருக்கு. அந்த குஷ்டரோக ஆஸ்பத்திரிக்கு உள்ள போனா சுண்டாமலே ரத்தம் வர மாதிரி ஆட்களை கத்துக்கிற கொடுப்பாங்க. நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்ச உடனே ஹல்லேலூயா. தயவு செய்து கவனமாயிருங்க. ஹார்ட் அட்டாக் பக்கத்தில் உள்ள ராமசாமி பிரதருடைய அந்த ஹார்ட் அட்டாக் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அடுத்த நாள் காலையில் எழும்பி பார்த்தா ராமசாமி மாமா போயிட்டார். எப்ப போனார்? நீங்க சத்தமா ஜெபிக்கிறேன்னு சொன்னீங்களே, அப்ப போயிட்டாருங்க. உடனே இவர் சொல்றாரு, இவர் தேதிக்கிறதுக்கு அவர் பரலோகம் தான் போயிருப்பாரு. பிரேயர், நீங்க பிரேயர் பண்றது உங்க வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சா போதும் பிரதர். பக்கத்து வீட்டுக்கு டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. பக்கத்து வீட்டுக்காரர்களை சப்தத்தின் மூலமாக டிஸ்டர்ப் பண்ணாதவர்கள் பாக்கியவான்கள். இவர்கள் மரிப்பதற்கு முன் அவர்கள் உயிர் தெழுவார்கள். ஒரு ஊழியக்காரர் ஊழியக்காட்ட பேச முடியுதா? ஒரு ஊழியக்காட்ட கன்னியாகுமரியில் ஒரு ஊழியக்காட்ட கேட்கிறேன், பாஸ்டர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊழியக்காட்ட நீங்க பேசுறீங்களா? அவர் எப்படி நல்ல நல்ல அருமையான ஊழியக்காரரு, நீங்க எப்படி ஃபெலோஷிப்ல இருக்கீங்களான்னு கேட்டதுக்கு அந்த ஆவி ஒத்து போக மாட்டேங்குது பிரதர். அந்த ஆவி நான் சொன்னேன், நீங்க ரெண்டு பேரும் கர்த்தருக்குள் நித்திரை அடைந்தால் அந்த ஆவி ஒத்து போகும் பிரதர் சொன்னேன். ஒரு ஊழியக்கார தம்பி வருங்கால மாமியார்கிட்ட போய் கேட்டிருக்காரு, ஆன்டி ஆன்டி கர்த்தர் சித்தம்னா ஒரு 30 லட்சம் ரூபாய் கொடுங்க. அப்ப அந்த ஆன்டி சொன்னாங்களாம், பாஸ்டர் கர்த்தருக்கு சித்தம் இல்ல பாஸ்டர். ஒரு அம்மா சாட்சி சொல்றாங்க, சோதரன் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்னுடைய பையனுக்கும் கல்யாணமானது, பக்கத்து வீட்டுல வேறொரு பையனுக்கு கல்யாணமானது. அவனுக்கு 10 லட்சம் ரூபாய் கிடைத்தது, என்னுடைய பையனுக்கு 30 லட்சம் ரூபாய் கிடைத்தது. வரதட்சணையாக கொடுத்து கர்த்தர்களை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. இதே மாதிரிதான் ஒரு கத்தோலிக்க ஃபாதர் கிட்ட கேட்டா அவர் ஆர்சின்னு சொல்லுவார், ரோமன் கேத்தலிக். அன்னைக்கு ஒரு ஆள் நல்லா இங்கிலீஷ் பேசிட்டு இருக்காரு, இஸ் a Catholic. I asked him what is the meaning of the word Catholic. கத்தோலிக்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டேன். அது இந்த கேத்தலிக் யாரு மத்த பிள்ளையும். இந்துங்கிற வேர்டுக்கு என்ன மீனிங்னா இந்தியன் அர்த்தம். அது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா எஸ்தர் புத்தகத்தினுடைய முதல் வசனத்துல இந்து தேசம் முதல்னு போட்டிருக்கு. இங்கிலீஷ் பைபிள்ல என்ன போட்டிருக்கு பிரதர்? இந்தியான்னு போட்டிருக்கு. ஃப்ரம் இந்தியா டு எத்தியோப்பியா. அப்போ எத்தியோப்பியாங்கிற வார்த்தை அங்க இருக்குது, பட் இந்தியாங்கிற வார்த்தையுடைய அர்த்தம் நம்முடைய தமிழ் வார்த்தை, இந்தியாங்கிற வார்த்தையுடைய தமிழ் வார்த்தை இந்தியா இல்ல இந்து. அப்ப நம்ம எல்லாம் இந்துவா இல்லையா? நீங்க இந்துவா கிறிஸ்டியனா சிஸ்டர்? அவர்கள் எப்படியாக முழிக்கிறார்கள். இல்லம்மா நீ இந்துவான்னு கேட்டா இந்து தான். அப்ப நீங்க கிறிஸ்டியன், நீங்க இயேசுநாதருக்கு வக்காலத்து வாங்கி பேசுறீங்களே, ஏன்பா அவர் தான்ப்பா கடவுள் சார். நீங்க ஹிந்துவா கிறிஸ்டியனா? நான் சொன்னேன் சார், இந்துங்கிற வேர்டுக்கு மீனிங் இந்தியான்னு அர்த்தம். இந்தியன் சார், பச்சை இந்தியன். அகஸ்டின்ங்கிற பேர் எடுத்துக்கிட்டு அகத்தியன்னு பேர் வச்சிருக்கிறேன். அதனால நீ தமிழன்னா நானும் தமிழன். இயேசுநாதர் இங்கிலீஷ் பேர் வைக்கிறதுக்கு எங்கேயும் சொல்லவே இல்லை.
அதாவது ஒரு கத்தோலிக்க ஃபாதர் சொன்னாரா, ஃபாதர் சின்ன ஃபாதர் பெரிய ஃபாதர் சொன்னாரா, ஃபாதர் நம்ம ஆட்கள்லாம் பெந்தேகோஸ்தா மாறிட்டு இருக்காங்க, போற போக்க போத்தா நம்ம சபையே காலி ஆயிர மாதிரி தெரியுது, பெந்தேகோஸ்தா சபையை பெருசா கட்டிட்டாங்க. அப்போ ஒரு பெரிய ஃபாதர் சொன்னாராம், அவர்கள் போகட்டும், அவர்கள் போவதால் நமக்கு நஷ்டமும் இல்லை லாபமும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் ஒரு சிறைச்சாலையில் இருந்து வேறொரு சிறைச்சாலைக்கு மாறி போயிருக்கிறார். They are transferred from one prison to the other prison. கோவை மத்திய சிறைச்சாலையில் இருந்து புழலுக்கு மாட்டினா அவருடைய எது மாறும்? அவருடைய கொஞ்சம் கொஞ்சம் கலர் மாறலாம், அவருடைய பேச்சு தான் மாறும் இல்லையா? கோவையில் இருக்கும்போது ஏனுங்கண்ணா பக்கத்து வீட்டுக்காரன் போட்டு தள்ளிட்டீங்களா இப்படி பேசக்கூடியவரு அப்படியே புழல் வந்தா நான் தல எத்தனை வரை போட்ட. சோ அந்த பேச்சு தான் மாறுமே தவிர அல்லேலூயா 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 இப்படிங்கிற அந்த அல்லேலூயா மாறி லேலூயா இப்பவே உங்களுக்கு தெரியுது இல்ல நாம எவ்வளவு தூரம் மக்களை த்ரெட்டன் பண்றோம், எவ்வளவு தூரம் பிரச்சனையா இருக்கு தெரியுமா நம்ம சமுதாயத்துக்கு நாம எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கிறோம். பாவாதி ஆர்வத்தை Shadram, Shadram. No one will understand Shadram. அப்படி யோகேன் கடந்து வந்து நம்முடைய மத்தியில் ஒரு சகோதரன் கடந்து வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி என் கையில மைக்க கொடுத்தாங்க. பாஸ்டர் நான் எதை கடந்து வந்தேன்? மலையை கடந்து வந்தேனா, ஆத்த கடந்து வந்தேன்? கடந்து வாரும் ஆண்டவரை. எதை கடந்து வருவார்? பிரதர் இங்க கடந்து வாங்க பிரதர். வாங்க எதுக்கு இந்த ஸ்டைல்? அந்தரவாந்தரயுந்தருதந்தன். இந்த சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு போயிட்டு கூட யாராவது இங்க இருக்கீங்களா? ஏமா அந்த அந்தரவாந்தர யுந்தரு தந்தன் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? நான் ரொம்ப ரெவரண்டுகள்ட்ட எல்லாம் கேட்டேன். அது இந்த அந்தரவாந்தர யுந்தரு தந்தன் பிரதர் வந்து இந்த பிறகு சொல்லு என்ன பிரதர், உங்களுக்கு போன் போட்டு சொல்லு என்ன அப்படியே போன் போடுவாங்களாம். அடுத்து கர்த்தாவே வணங்குகிறேன், உம்மை வணங்குகிறான். வணங்குகிறேன். தங்கத்தை கேட்கவில்லை, இல்ல தங்கத்தை கேட்க உயலாய். அன்னைக்கு ஒரு ஆளு தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பா. என்ன கொடுமையா இருக்கு. இதெல்லாம் வெளியில் உள்ள மக்கள் பாக்குறாங்க.